அமைதி நிறைந்த அழகான காட்டில் ஒரு சின்ன குகையில் 2 எலிகள் வாழ்ந்தன. அவை நல்ல நண்பர்கள். அதில் ஒன்று புத்திசாலியாகவும் மற்றொன்று சாப்பாட்டுக்கு ரொம்ப ஆசைப்படுவதாகவும் இருந்தது. ஒரு நாள் பசி அதிகமாக இருந்ததால் வெளியே போய் சாப்பாடு தேட முடிவு செய்தன. போகும் வழியில் ஒரு அணில் மரத்தடியில் உணவை புதைத்துக் கொண்டிருந்தது. அதை பார்த்த எலிகள் அணிலிடம், "ஏன் உணவை இப்படி மண்ணில் புதைத்துக் கொண்டிருக்கிறாய்?" என்று கேட்டன. அதற்கு அணில், "மழை காலத்துக்காக உணவை சேமித்து வைக்கிறேன்" என்று சொன்னது. கொஞ்சம் தூரத்தில் ஒரு முயல் கேரட்டை மெதுவாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. அதைக் கண்டு எலி, "நீ இவ்வளவு மெதுவா சாப்பிட்டா விடிஞ்சிடும்" என்றது. அதற்கு முயல், "பொறுமையா சாப்பிடுவதுதான் நல்லது" என்று அமைதியாக பதிலளித்தது. தொடர்ந்து சென்ற எலிகள் ஒரு பெரிய மரத்தடியில் நிறைய பழங்கள் கீழே விழுந்து கிடப்பதை பார்த்தன. அதை பார்த்ததும் பேராசை எலி உடனே ஓடி அதிகமாக சாப்பிட ஆரம்பித்தது. அப்போது மரத்தின் மேலிருந்த கிளி, "மெதுவாக சாப்பிடு" என்று எச்சரித்தது. அருகில் இருந்த ஆமை, "அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் பின்விளைவுகளும் அதிகமாகவே இருக்கும்" என்று சொன்னது. ஆனால் அந்த எலி யாருடைய வார்த்தையும் கேட்காமல் சாப்பிட்டு வயிறு நிறைந்துவிட்டது. பின்னர் 2 எலிகளும் ஆற்றுக்கு சென்று தண்ணீர் குடித்துக் கொண்டிருக்கும்போது மழை ஆரம்பித்தது. அதனால் அவர்கள் அருகில் இருந்த மரத்துண்டுகளைக் கொண்டு ஒரு சிறிய படகு செய்து அதில் ஏறி ஆற்றில் பயணம் செய்ய ஆரம்பித்தனர். அப்போது அதிகமாக சாப்பிட்ட எலிக்கு கடும் வயிற்றுவலி ஏற்பட்டது. அது வலியால் தவித்தபோது அணில், முயல், கிளி, ஆமை சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. சில நேரம் கழித்து வயிற்றுவலி சரியாகியது. இறுதியில் 2 எலிகளும் அந்த படகில் அமைதியாக குகைக்கு திரும்பினார்கள். அன்றைய நாளிலிருந்து அந்த எலி எப்பொழுதுமே அளவோடு சாப்பிடத் தொடங்கியது. சுட்டீஸ், அமிர்தமாகவே இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுதான்.